எப்படி இருக்கு சார்? 26 தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. தேர்தல் களம் நல்ல பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கைகள் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை கட்டமைப்புகளை ஒரு சவாலாக எடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடம் தொடர்ச்சியாக இங்கு இருக்கின்ற பணிகளை எல்லாம் எடுத்துரைத்து இன்றைக்கு மக்கள் மனநிறைவோடு எப்பொழுது 2026 23ஆம் தேதி வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நகரத்தை விளையாட்டு வீரர்களுக்காக இன்றைக்கு ஒரு பணியை துவங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் குறையே இல்லை, ஒரு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருந்து உங்களுடைய குறைகளை கேட்கின்றார். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இப்பொழுதே இது வெற்றி பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் உதித்தது என்று அவர் எழுந்து பதில் சொன்னார். இதுதான் யதார்த்தமான கால நிறுவனம். காலையில் 6:30 மணிக்கு நாம் மக்களை சந்திக்க, 7 மணிக்கு மக்களை சந்திக்க ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக 10-10:30 வரைக்கும் மீண்டும் அலுவலகத்தில் சந்திப்பது. இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு அப்படின்றது அந்த நேரம் எப்பவுமே இருக்குமா? இவ்வளோ மக்கள் இன்னும் அதிகமாக வருவாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் வீட்டில் எவ்வளோ சேர் இருக்குது. காலையில் இவ்வளோ பேரும் வருவாங்க. எப்பொழுது வேணாலும் வரலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு நேரம் 365 நாளில் ஒரு நாள் 2 நாள் தவிர வேணாம், 363 நாட்களும் மக்கள் எப்பொழுதும் சந்திக்கலாம். அது எப்படி உங்களால் டைம் பேலன்ஸ் பண்ண முடியுது? காலையில் இங்கே மக்களை சந்திக்கிறதாகட்டும், இல்லை எந்த நேரம் கால் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பதில் இருக்குது அப்படிங்கும்போது. பெரும்பாக்கம் என்பது ஒரு 1 லட்சம் மக்கள் வாழ்கின்ற பகுதி. செம்மஞ்சேரி அதே போல், கண்ணகி நகர் மக்கள் அங்கே ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. எழில் நகர், இப்படி மயிலை பாலாஜி நகர், இப்படி எண்ணற்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அரசால் உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அங்கே மேக்சிமம் ஏழை எளிய மக்கள் மறுகுடியமர்த்தப்பட்ட மக்கள். நமக்கு கிடைத்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பை ஒவ்வொரு மணி துளிகளும் எந்த விதத்திலும் நாம் அந்த நேரத்தை வீணாக்கிடக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரம் பணி செய்து கொண்டிருக்கின்ற மனதளவில் இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். நான் இருக்கும்பொழுது எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஒரு 10 நாள் ஒரு மாதம் அரசியல் எண்ணம் என்பது எனக்கு இல்லை. பட் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று உள்ளவன். கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய செயல்பாடால் நான் என்னை ஈர்க்கப்பட்டவன். குறிப்பாக என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நானாக பொறுப்பை தேடி செல்லவில்லை. முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்நாள் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு பெரிய வளர்ச்சி பாதையை, ஒரு அசுர வளர்ச்சியை கொண்டு செல்கின்ற ஒரு நாளாக அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு நாளும் வீணடிக்காமல் மக்கள் சார்ந்த பணிகளை தொடர்ந்து அதிகாரிகளிடம், அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கொண்டு சென்றதனால் 5 வருடத்தில் 50 ஆண்டு கால வளர்ச்சியை சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றிருக்கிறது. நீங்கள் மக்களிடம் கேட்டால்தான் நான் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளருக்கு என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் எப்படி என்பதை நீங்கள் பொதுமக்களிடமும் அவர்களுடைய கழக நிர்வாகிகளிடமோ யார் கையில் கேட்டாலும் அது வரலாறு சொல்வார்கள். நிறைய மக்கள் நல திட்டங்கள் செய்யும்போது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கம், இந்த தொகுதிக்கு இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்லலாம்? இந்த 5 ஆண்டு காலத்தில் உண்மையிலேயே ஒரு மனநிறைவோடு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் இந்த தொகுதிக்கு. நான் இந்த ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எதனா பிரச்சனைனா நாங்கள் ரொம்ப லாங் போயிட்டு ரொம்ப அதுவே ஸ்டெயின் பண்ணி அதுவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கே ரொம்ப முடியாமல் ஆகிற அளவுக்குலாம் இருந்துச்சு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த எம்எல்ஏ ஐயா அரவிந்த் ஐயா இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நைட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி சொன்னாலே நைட்டுன்னு கூட பார்க்காம கூட அவர் அந்த வீட்டாண்ட என்ன பிரச்சனைன்னு பார்க்கக்கூடிய மனுஷன் அவர். அன்னை நகர்னு சொன்னாலே ரொம்ப திருத்தனம், பொறுக்கி பசங்க தான் இருக்குது. ஸ்கூல்லாம் போகாதுங்க பிள்ளைங்க, ஊர் சுற்றி திரியும்னா பேர் இந்த காலம் மாறி இப்போ எங்களுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்காக இப்போ புதுசாக வர தலைமுறையினருக்கு நிறைய ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. கண்ணகி நகர் என்று சொன்னது போய் இன்றைக்கு கார்த்திகா என்று சொன்னால் கபடி விளையாட்டு வீரர் கண்ணகி நகர் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கண்ணகி நகரில் இன்றைக்கு கார்த்திகாவுக்கு பெருமையா, கண்ணகி நகரால் கார்த்திகாவுக்கு பெருமையா, கார்த்திகாவில் கண்ணகி நகர் பெருமையா என்ற அளவுக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும். இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளில் நிறைய அந்த கட்டமைப்புகள்லாம் மேம்பட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்.
இதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குன்னு, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்கு அப்படின்றது குறித்து தான் பேசுறதா இருக்கும். அவரை சந்திக்கலாம், பேசுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கு சார்? 26 தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. தேர்தல் களம் நல்ல பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கைகள் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதி இருந்தாலும் கூட அடிப்படை கட்டமைப்புகளை ஒரு சவாலாக எடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடம் தொடர்ச்சியாக இங்கு இருக்கின்ற பணிகளை எல்லாம் எடுத்துரைத்து இன்றைக்கு மக்கள் மனநிறைவோடு எப்பொழுது 2026 23ஆம் தேதி வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் சோழிங்கநல்லூர் தொகுதி மக்கள். அடிப்படை கட்டமைப்புகளான அது பாதாள சாக்கடை, குடிநீர் வசதி, மழைநீர் கால்வாய், பூங்காக்கள் மேம்படுத்துவது, விளையாட்டு திடல்களை மேம்படுத்துவது, இது போன்ற இளைஞர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை செம்மஞ்சேரியில் 112 ஏக்கரில் 302 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நகரத்தை விளையாட்டு வீரர்களுக்காக இன்றைக்கு ஒரு பணி துவங்கப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லை, மருத்துவம் சார்ந்த பணி என்றால் 262 படுக்கைகள் கொண்ட 66 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைக்கு பெரும்பாக்கத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்கள் தினதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த மருத்துவமனை இன்றைக்கு சிறப்பாக பயன்படுது. பாதாள சாக்கடை திட்டங்கள் கொண்டு வருவது என்பது எல்லா இடங்களிலும் ஒரு சவாலான பணி. இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த திட்டம் மதிப்பீடுகளை தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு பணிகளை துவங்கி முடித்து ஒரு சாதனைக்குரிய 5 ஆண்டு கால சாதனை என்பது நாம் யாரும் மக்கள் மறந்துவிட முடியாது. இன்ற குறைகள் கேட்கும்பொழுது குறைகளே இல்லை. நேரம் எங்களுடைய 14வது மண்டல குழுவினுடைய சேர்மன் ரவிச்சந்திரன் அப்பொழுது நீங்கள் குறையே இல்லை, ஒரு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருந்து உங்களுடைய குறைகளை கேட்கின்றார், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இப்பொழுதே இது வெற்றி பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் உதித்தது என்று அவர் எழுந்து பதில் சொன்னார். இதுதான் யதார்த்தமான கல நிறுவனம், எதுவும் ஆர்டிஃபிஷியல் கிடையாது. காலையில் 6:30 மணிக்கு நாம் மக்களை சந்திக்க, 7 மணிக்கு மக்களை சந்திக்க ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக 10-10:30 வரைக்கும் சமைச்சு மீண்டும் அலுவலகத்தில் சந்திப்பது 24 மணி நேரமும் நாம் பணி செய்கிறோம். சார், இப்போ நான் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க முழுக்க முழுக்க உங்க கவனம் எல்லாமே தொகுதி பத்தி தான் இருக்கு. நான் இங்க காலையில பார்க்குறேன் நேரமா இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு அப்படின்றது அந்த நேரம் எப்பவுமே இருக்குமா? இவ்வளோ மக்கள் இன்னும் அதிகமாக வருவாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. எப்படி இந்த டைம் பேலன்ஸ் பண்ண முடியுது சார்? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் வீட்டில் எவ்வளோ சேர் இருக்குது. காலையில் இவ்வளோ பேரும் வருவாங்க, எப்பொழுது வேணாலும் வரலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு நேரம் 365 நாளில் ஒரு நாள் 2 நாள் தவிர வேணாம், 363 நாட்களும் மக்கள் எப்பொழுதும் சந்திக்கலாம். காலையில் நான் நடைப்பயிற்சி காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பேன். நடைப்பயிற்சிக்கு எங்களுக்கு ஒரு வாக்கிங் டீம் இருக்காங்க. அந்த டீமோடு வாக்கிங் போயிட்டு 6லேருந்து 7 மணிக்கு 6:30க்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் இங்கே உள்ள வீட்டுக்கு வந்துடும். அதிலிருந்தே மக்களை பார்ப்பது, மக்களை வெயிட் பண்ண வைக்கிறது, உள்ளே போயிட்டு 1 மணி நேரம் கழித்து வர்றது, இந்த நிலையெல்லாம் இல்லாமல் மக்கள் எப்பொழுது வந்தாலும் சந்திக்கலாம். அது எப்படி உங்களால் டைம் பேலன்ஸ் பண்ண முடியுது? காலையில் இங்கே மக்களை சந்திக்கிறதாகட்டும், இல்லை எந்த நேரம் கால் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பதில் இருக்குது அப்படிங்கும்போது. பெரும்பாக்கம் என்பது ஒரு 1 லட்சம் மக்கள் வாழ்கின்ற பகுதி. செம்மஞ்சேரி அதே போல், கண்ணகி நகர் மக்கள் அங்கே ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. எழில் நகர், இப்படி மயிலை பாலாஜி நகர், இப்படி எண்ணற்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அரசால் உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அங்கே மேக்சிமம் ஏழை எளிய மக்கள் மறுகுடியமர்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கோ சின்ன பிரச்சனைனா கூட என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுகின்ற வகையில் என்னுடைய தொலைபேசி 24/7 இருக்கும். நீ எப்போ வேணாலும் செக் பண்ணுங்க, முடியுது சார். அது எதையும் எதிர்பார்க்காத மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதி நம்பிக்கை இருப்பது என்பது என்னுடைய சோழிங்கநல்லூர் தொகுதியை நாம் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் கொடுக்கின்ற ஒரு வரவேற்பு, அவர்கள் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை, அவர்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, அவர்களோடு சேர்ந்து ஒருவனாக சட்டமன்ற உறுப்பினராக இதை பதவியாக பொருட்படுத்தாமல் ஒரு பொறுப்பாக பயன்படுத்தியிருக்கின்ற இவ்வளவு லட்சம் மக்கள் என்னிடம் போட்டுத்திருக்கின்ற மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஒவ்வொரு மணி துளிகளும் எந்த விதத்திலும் நாம் அந்த நேரத்தை வீணாக்கிடக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரம் பணி செய்து கொண்டிருக்கின்ற என் மனதளவில் இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். நான் இருக்கும்பொழுது எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஒரு 10 நாள் ஒரு மாதம் நாம் இன்னும் கடுமையாக உழைத்திருந்தால் அந்த பணியை செய்திருக்கலாமே என்று இல்லாமல் எல்லா நேரங்களிலும் மக்களுடைய மனுக்களை பெறுவது, அதற்கான சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்புவது, சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை பார்ப்பது, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை பார்ப்பது, இது மக்கள் சார்ந்த பணிகளை தவிர
என்னுடைய சுயநலத்திற்காகவோ எதற்காகவும் உயர் அதிகாரிகளையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ எந்த விதத்திலையும் பார்த்ததில்லை என்கின்ற வரலாறு இந்த தொகுதி மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஆரம்பத்திலே கேட்கணும்னு விருப்பப்பட்டது என்னன்னா, முதல்ல எப்படி ஒரு அரசியல் ஆர்வம் அப்படின்றது வந்தது சார்? அரசியல் எண்ணம் என்பது எனக்கு இல்லை. பட் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று உள்ளவன். கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய செயல்பாடால் நான் என்னை ஈர்க்கப்பட்டவன். குறிப்பாக என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நானாக பொறுப்பை தேடி செல்லவில்லை. முதல்ல என்னுடைய இந்த பகுதியில் அரிமா சங்கம் என்ற ஒரு சங்க லைன்ஸ் கிளப் என்கிறத உருவாக்கி சங்கத்தின் மூலமாக ஒரு 2-3 ஆண்டு காலம் இன்னும் வேறு தலைவர்களை உருவாக்குகின்றார். இந்த சங்கத்தினுடைய தலைவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த சங்கத்தை வழிநடத்திய விதம், இந்த சங்கத்தின் எதற்காக இந்த நோக்கத்திற்காக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது அரிமா சங்கம் என்பது. அதனால் அந்த மக்கள் சார்ந்த பணிகளை, மக்களுக்கான தேவைகளை, இலவசமாக கண் சிகிச்சை முகாம்கள், அவர்களுக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் கண்ணாடி இலவசமாக வாங்கி கொடுப்பது என்பது நான் முதலில் அதை ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக அந்த அரிமா சங்கத்தின் மூலமாக நிறைய நல்ல பணிகளை செய்யும்போது மக்களால் மீண்டும் 2வது முறையாக அங்கே இருக்கின்ற சங்க உறுப்பினர்கள் மீண்டும் நீங்கள் தலைவராக வரணும் அப்படின்னு 2வது முறையாகவும் அந்த சங்கத்தினுடைய தலைவராக நியமிக்கிறார்கள். இன்னும் அதில் சிறப்பாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பை சங்க நிர்வாகிகள் அளித்தார்கள். இது நான் அரிமா சங்கத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருப்பதனால் இவர் ஏன் உள்ளாட்சி பிரதிநிதியாக, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது 2006இல், இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏன் நீங்கள் ஒரு ஊராட்சி பேரூராட்சியினுடைய தலைவராக நின்றால் நல்லா இருக்குமே, இவர் நல்லா செய்கிறாரு அப்படின்னு மக்களால் பேசப்பட்டு மக்களுடைய பெரும் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் என்னை பயன்படுத்தி அதன் மூலமாக இன்றைக்கு பேரூராட்சியினுடைய தலைவராக 2006, 2011 சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர். இந்த 15வது மண்டலத்தில் 9 மாமன்ற உறுப்பினர்கள், அதில் 8 மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள், ஒரு ஆளுங்கட்சி. நான் ஒருவன் மட்டுமே ஒரு மாமன்ற உறுப்பினராக 198வது மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலும் வரலாற்றை படைத்து மீண்டும் 2006 கழக தலைவர் கலைஞர் அவர்களாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராலும் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராலும் பாராளுமன்ற இப்படி கழக நிர்வாகிகளோடு எனக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினராக முதலாக நிற்பதற்கு வாய்ப்பை தருகிறார்கள். அந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் அதிகமணியான கேள்விகளை கேட்டு தொகுதிக்காக வளர்ச்சிக்காக கேள்விகளை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதில் 3வது இடம் பிடித்தவன். இது போன்ற தொடர்ச்சியாக அந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பார்த்து பணிகளை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வைத்ததனால் மீண்டும் கழகத் தலைவரால் மீண்டும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வாய்ப்பளித்தார்கள். அதில் பெருவாரியான அதிகமான வாக்குகளை பெற்று மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு 3வது முறையாக நம்முடைய நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் கழகத் தலைவர் அவர்களுடைய ஆசியோடு, அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளருடைய அன்பு அரவணைப்போடு இன்றைக்கு இந்த பணிகள் பாராளுமன்றத்தில் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் இந்த முறை இந்த சட்டமன்றத்தில் நிற்க வேண்டும், இதில் நின்று வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு இன்னும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிறைகளே குறைகளாக இருப்பதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த 3வது முறையாக களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற பணி நேற்று கூட கொட்டிவாக்கம் பகுதியில் நடைப்பயிற்சி செய்கின்றவர்கள் பகுதியிலெல்லாம் அந்த மீனவ சமுதாய மக்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு துளியும் குறை சொல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த 10 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக 25 ஆண்டு காலம் பணியாற்றிய மனநிறைவு இப்பொழுது மக்களை சந்திக்கும்பொழுது அவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து, அவர்கள் என்னை வரவேற்கின்ற விதம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாட்களாக உழைத்ததற்கான அங்கீகாரம். வருகின்ற தேர்தலில் அமோகமாக 1 லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கு உதாரணம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 95,000ற்கு மேல் கொண்ட வாக்குகளை பாராளுமன்ற உறுப்பினருக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றுக் கொடுத்தது. அதையும் மிஞ்சுகின்ற வகையில் ஒரு வரலாற்று சாதனையை இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மக்கள் படைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேதி தான்
23/4/2026 பாதாள சாக்கடையாக இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மழைநீர் கால்வாயாக இருக்கட்டும், மகளிர்களுக்கு விளையாட்டு ஜிம் உடற்பயிற்சி மையங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஸ்கேட்டிங் கிரவுண்டாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த களப்பணிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி என்னெல்லாம் மக்களுடைய தேவைகள் இருக்குது, மேம்பாலங்களாக இருக்கட்டும், இப்படி என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, இந்த தேவை எல்லாத்தையும் அந்தந்த துறைகளிலும் தயார் பண்ணி வச்சதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வருகை தந்து ஆட்சி அதிகாரத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்நாள் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு பெரிய வளர்ச்சி பாதையை, ஒரு அசுர வளர்ச்சியை கொண்டு செல்கின்ற ஒரு நாளாக அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு நாளும் வீணடிக்காமல் மக்கள் சார்ந்த பணிகளை தொடர்ந்து அதிகாரிகளிடம் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கொண்டு சென்றதனால் 5 வருடத்தில் 50 ஆண்டு கால வளர்ச்சியை சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றிருக்கிறது. நீங்கள் மக்களிடம் கேட்டால்தான் நான் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் எப்படி, என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் எப்படி என்பதை நீங்கள் பொதுமக்களிடமும் அவர்களுடைய கழக நிர்வாகிகளிடமோ யார் கையில் கேட்டாலும் அது வரலாறு சொல்வார்கள். இந்த தொகுதியினுடைய தேவைகளை இந்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பணி செய்திருக்க முடியாது. சரியான பணிகளை செய்ததனால்தான் இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. நிறைய மக்கள் நல திட்டங்கள் செய்யும்போது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கம், இந்த தொகுதிக்கு இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்லலாம்? மாற்றுத்திறனாளிகளுடைய விதைகள் அறக்கட்டளை என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். அன்றைக்கு அந்த திறப்பிழாவில் நானும் கலந்து கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவன். அன்றைக்கு அங்கே நடந்த நிகழ்வு ஒரு பெரிய அளவில் மனதை தொட்டது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு சென்றிருந்தாலும் கூட இந்த விதைகள் அறக்கட்டளையின் சார்பாக அந்த ஒரு சம்பவங்கள் என்பது ஒரு மாற்றுத்திறனாளிகளை உடல் சார்ந்த பணிகளையும் ஒரே இடத்துல வந்து செஞ்சு அவர்கள் அதை உடம்பை வந்து தயார்படுத்தி கொள்ளலாம் என்பது உண்மையிலே அங்கிருந்த அந்த மாற்றுத்திறனாளிகள் பேட்டி கொடுத்தது. அவர்கள் உண்மையிலே மன மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து சொன்னது என்பது உண்மையிலே ஒரு பெரிய மன நிகழ்வை உருவாக்கி தந்தது. பல நிகழ்வுகள் இருந்தாலும் அது ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் நான் மனசுக்கு எப்பவுமே நெருக்கமாக அது உணர்றீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் என்னெல்லாம் செய்ய இருக்கு சார்? இங்கே இன்னுமே செய்ய, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு, அந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மக்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை நானும் பார்த்து தான் ரொம்ப நேற்றெல்லாம் கூட ரொம்ப டிஸ்கஷன் பண்ணுறோம். நேற்றெல்லாம் கூட அந்த நகர்நல சங்க நிர்வாகிகள் இந்த பகுதியில் என்ன தான் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, குறைகள் ஏதாவது இருக்கா, இது இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் போகிற இடம்லாம் கேட்டுன்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு 6 மாத காலமாகவே நம் தேர்தலில் வந்து வரப்போகுது, தேர்தலை சந்திக்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருடைய வேட்பாளராக கழகத் தலைவர் அறிவித்தாலும் அவருக்கு நாம் பணியாற்றுகின்ற வகையில் நாம் களம் காண்கின்றோமோ என்பதை விட்டு இன்றைக்கு என்னெல்லாம் தேவை இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யோசித்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் சாலைகள், ஈசிஆர் சாலைகள் விரிவாக்கப்பட்டு 6 வழி சாலைகளாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு திருவான்மையூர் டு உத்தண்டி வரை மேம்பாலம் கட்டப்பட்டு வருது. துறைப்பாக ரேடியல் ரோடில் பிரிட்ஜு கட்டுறோம். ஓஎம்ஆர் சாலையில் சிஎம்ஆர்எல் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்னல் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு, துறைப்பாகமாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. என்ன தான் பணி நம்ம விட்டுருக்குறோம், என்ன தான் பணி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நானும் என்னுடைய கேள்விகளை, யார் இப்போ குறைகள் தேவைகள் மனுக்கள் கொடுத்தாலும் அந்த மனுக்களை எல்லாம் அந்தந்த ஊர் வாரியாக நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கு 27 ஃபைல் வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும். ஒரு ஊராட்சிக்கும் ஒரு ஃபைல், ஒரு வட்டத்திற்கும் ஒரு ஃபைல். இந்த ஃபைல் யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் என்கிட்ட மக்கள் குறை கேட்கும் பொழுது அதையெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து அதையும் எடுத்து பிரிண்ட் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருவோம். இதுதான் என்னுடைய இது. அதையெல்லாம் கூட எடுத்து பரட்டி பார்க்குறோம், ஏதாவது நம்மளுக்கு இந்த தொகுதியில் விடுபட்டிருக்கிறா. இந்த 5 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலம் சாதனையை படைத்தோம் என்று நாம் நினைக்கின்றோம். மக்கள் ஏதாவது எதிர்பார்த்து நமக்கு ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்று நானும் தேடி தேடி பார்க்கிறேன். இந்த தொகுதியில் இன்னும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது என்பது இந்த நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளை 100% நிறைவேற்றப்பட்டாலே பெரிய அளவில் இந்த தொகுதி ஒரு வளர்ச்சியை அடைந்தது என்ற மனநிறைவு நிச்சயம் வரும். இருந்தாலும் கூட இந்த ஒக்கியம் மாடுகளிலிருந்து கோவளம் வரைக்கும் ஒரு படகு குழாம் அமைத்து ஒரு சுற்றுலாத்துறையாக, ஒரு சுற்றுலா பகுதியாக மாற்ற வேண்டும் என்று மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒக்கியம் மாடுகளிலிருந்து விஜிபி ஒட்டிய பகுதியில் நேரடியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோவளம் ட்ராவல் பண்ணி தான் மழை தண்ணி கடலில் போய் கலக்கும். நம்ம என்ன கருத்து சொல்கிறோன்னா, ஒக்கியம் மாடுகளிலிருந்து நேரடியாக கடலுக்கு எடுத்து போய் கலக்கிறதுக்கு ஒரு பெரிய மழைநீர் கால்வாயை கொண்டு வந்தால் மழை நேரத்தில் கடலுக்கு
உடனடியாக தண்ணி போகிற அளவுக்கு இருக்குன்னு அந்த ஒரு மிகப்பெரிய முக்கிய கோரிக்கையாக மழை நேரத்தில் மழை பாதிப்பு இல்லாத மக்களை காத்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு படி எச்சரிக்கையாக அந்த கால்வாய் அமைக்க வேண்டும் என்பது அது ஒரு 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 கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் உத்தண்டியில் ஒரு புதிய மழைநீர் கால்வாய் அதுபோல் எடுத்து போய் கடலில் கலக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் கோவளத்திற்கு அப்புறம் ஒரு கால்வாயை கடலில் கலக்குதுன்னு சொன்னால் அது உத்தண்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற WRD மூலமாக நடைபெறுகின்ற அந்த மூடு கால்வாய் என்பது வரலாறு. அதையும் காட்டிலும் இந்த ஒக்கிமடுகளை ஒரு பெரிய கால்வாயை கொண்டு சென்றோமா ஒரு மழை நேரத்தில் எந்த அச்சமும் இல்லாமல் வாழ்வதற்கு இன்னமும் 100% உதவி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வர தேர்தலுக்கான அறிவிப்புகளாகவும் இருக்கு இல்லையா சார்? இன்னும் தேர்தல் அறிக்கைகள், தேர்தல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கு அப்படின்னு. ஆமாம், தேர்தல் வாக்குறுதிகளே இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்குது. அதே சமயத்தில் நாம் வருகின்ற தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரை விட இந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற இந்த ஆட்சியில் நடைபெற்ற ஒவ்வொரு பணிகளுமே சூப்பர் ஸ்டாராக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி வளர்ச்சி பாதையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெரிய மனநிலை. நான் செய்ய போகிறேன்னு சொல்லலை, செய்தோம், செய்கிறோம், இன்னும் செய்வோம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய வளர்ச்சி. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்கிட்ட போய் கேட்குறீங்க, தொகுதியில் ஒரு அப்படி போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, தொகுதி முழுவதும் ஒரு களம் கண்டு விட்டு வாங்க, யாரெல்லாம் என்ன குறை சொல்கிறாங்க அதை கூட நீங்கள் தயவு செஞ்சு அந்த குறைகளை எனக்கு ஒரு பதிவாக என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னமும் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். என்னுடைய நிலைப்பாட்டில் சோழிங்கநல்லூர் தொகுதி அனைத்து நிலைகளும் அனைத்து மக்களும் இந்த பெருங்குடி குப்பை கிடங்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது, மக்களுடைய எதிர்ப்பு இருந்தது. அதை கூட இன்றைக்கு மறுசுழற்சி மூலமாக இன்றைக்கி அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் வருகின்ற குப்பைகளை பயோமைனிங் மூலமாக கேஸ் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஈசிஆர் பகுதியில் அதற்கான பிளான்ட் ரெடியாகி அது மிக விரைவில் திறக்கப்படும். செல்ல பிரயாணியான நாய்க்கு முதல் கொண்டு மாடுகள் வரை இன்றைக்கு காப்பகங்கள் அமைக்கப்பட்டு சோழிங்கநல்லூர் தொகுதியில் இன்றைக்கு அவர்களையும் பாதுகாக்கின்ற வகையில் இந்த அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வாயில்லாத ஜீவன் என்று சொல்வார்கள். அதனால் செல்லப்பிரயாணர்கள் நாய்களுக்கும் பாதுகாப்பு தந்து அவர்களுக்கு மருத்துவ வசதியும் அவர்களுக்கு மருத்துவமனையை போன்று இன்றைக்கு பள்ளிக்காரனில் போய் பாருங்கள் எப்படி நடந்திருக்கு. பெருங்குடியில் மாடுகளை காப்பகத்திற்கும் ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு மாடு காப்பகத்துக்கும் இன்றைக்கி பணிகள் நடைபெற்று முடிந்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கணும். இதெல்லாம் வரலாறு தானே, இதெல்லாம் வரலாற்று சாதனை தானே. ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கட்டமைப்புகள் மிக மிக முக்கியம். வெளிநாடுக்கு நம்ம சுற்றுப்பயணம் செல்கிறோம், அங்கே போனால் நடந்து போனால் பார்ப்பா எப்படி இது தும்பமலர் மாதிரி எப்படி சுத்தமாக வச்சுருக்காங்க. அது போன்ற ஒரு நகரத்தை, ஒரு தூய்மையான நகரத்தை, மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல், மக்களுக்கு அடிமைத்தனம் இல்லாமல் சுதந்திரமாக இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் மீண்டும் 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 திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களோடு சேர்ந்து எனக்கும் இருக்கிறது. சரி, இப்போது இந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது 26 தேர்தல் ரொம்ப இலகுவாக இருக்க போது மக்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னாலும் கூட பொதுப்படையாக நம்ம பார்க்கும்போது 26 வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்க போது. பல கட்சிகள் இந்த முறை வந்து போட்டிக்கு வரோம், களமே மாறப்போகுது அப்படின்னுலாம் பேச்சுக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது அந்த ஒரு பதட்டமோ இல்லை ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு தயக்கம் அப்படின்றதெல்லாம் உண்டா சார்? இப்போ தொகுதி தேர்தல் என்பது எல்லாரும் வந்து போட்டி போடுவது ஜனநாயக கடமை. ஜனநாயகம் ஆற்றியவர்கள், மக்களுக்கு பணி செய்தவர்கள் யார் என்பது மக்கள் அறிவார்கள். ரெண்டாவது, தேர்தல் களம் என்பது அவ்வளவு ஒன்றும் சாதாரணமான களம் கிடையாது. நம்ம கூட இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், இவ்வளோ பணிகள் செய்திருக்கின்றோம், எதிரிகள் வலுவாக இருக்கிறார்கள் என்பதை தேர்தல் களத்தில் அது வந்து வரலாறு, அதுக்கு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு புதிய சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட மழை நேரத்தால் பாதிப்போ இல்லை இயற்கை சீற்றங்களாலோ ஏதாவது ஒரு நேரத்தில் பாதிப்புகள் இருந்தால், இந்த பாதிப்புகள் இருக்கும்பொழுது யாரெல்லாம் களத்தில் வந்தாங்க, யாரெல்லாம் மக்களோடு சேர்ந்து இந்த களத்தில் நின்னாங்க அப்படின்னு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. இப்போ கூட இங்கே கூட வந்து சொல்கிறாங்க வந்து இப்போ விஜய் உடைய வீடு பனையூர் தான், அவருடைய வீடு நீலாங்கரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மழை நேரங்களிலோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் தொகுதியில் இரவு பகல் பாராமல் மழை நேரங்கள்லாம் சுற்றக்கூடியவன். எல்லா இடத்துலையும் வந்து காலையில் வண்டியிலேயே டிஃபன் சாப்பிட்றவன். நான் எல்லாத்துலேயும் என்னுடைய செயல்பாடு அப்படி தான் போவோம். நானும் எங்கெங்கேயும் சுற்றி வந்தேன், எல்லா ஏரியாக்களும் சுற்றி வந்தேன். நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விஜய் டிவிகேவுடைய கட்சியினுடைய தலைவர் வந்த மாதிரி தெரியல.
ம். அது மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரியும் நான் நினைக்கிறேன். ஆ. அதனால் அதே போல் வந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணியால் இருந்து கொண்டு இருக்கின்ற அதிமுகவினுடைய வேட்பாளர் கூட மழை நேரத்தில் எங்கு வந்தார், இயற்கை சீற்றங்கள் அப்பொழுது எப்போ எங்கே வந்தார்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடாது. ம். நான் மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களிடம் குறைகளை கண்டறிந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 98% என்னுடைய பணியை 100க்கு 100% என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பது தான் நான் என்னுடைய எண்ணங்கள். அதனால் மற்றவர்கள் களம் காணுகின்றார்கள். தேர்தல் 2026 23ஆம் தேதி மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு 4ஆம் தேதி காலை தெரிந்துவிடும். மீண்டும் எந்த விதமான உங்களுக்கு கலக்கமும் தேவையில்லை, எந்த விதத்திலும் நம் சந்தேகமும் தேவையில்லை, எந்த விதத்திலும் அச்சமும் தேவையில்லை. எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய கடமையை செய்ய வேணும்னு செய்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தாலும் தேர்தலில் களம் காண்பது ஜனநாயகத்தினுடைய உரிமை. இல்லை, களம் காணட்டும். வெற்றி உதயசூரியனுக்கு தான். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். என்ன நான் ஆரம்பத்திலேயே கேட்கணும்னு நினச்சேன். இங்கே இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் வந்து எப்போ கூப்பிட்டாலும் எந்த ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் உடனடியாக வந்து கலந்துக்குவார். யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவர் உடனடியாகவே அதை தீர்த்து வச்சுறது உண்டு அப்படின்றதெல்லாம் எப்படி அவ்வளோ தூரம் மக்களோட இணக்கமாகவே அந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்றது? இல்லை, அதுதான் நான் இப்போ டெய்லி தினந்தோறும் ஏதாவது வந்து அவர்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குவது நாம் வழக்கமாக இருந்தாலும் கூட ஒருவருக்கு பணம் கொடுப்பாங்க. மனிதனுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கும். இல்லை, அந்த பணத்தை வேறு யாரையாவது ஒரு சங்கடப்படுத்தி யார் மூலயமாவது ஏதாவது ஒன்று பண்ணி நான் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்படி பல கோணங்களில் மனிதர்கள் பல எண்ணங்களில் பல அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு நான் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், அரிமா சங்கத்தில் எப்படி நான் முன்னிறுத்தப்பட்டேன், அரிமா சங்கத்தின் மூலமாக நான் செய்த பணிக்கு எப்படி அங்கீகாரம் அளித்தார்கள், அதன் தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதியாக எதிர்பார்த்தார்கள், அதை நிறைவேற்றி தந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? நாம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 100 ரூபாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி என்பது மனசளவில் மனிதநேயத்தோடு உள்ள உதவியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் கேட்காமையே நாம் அறிந்து கொடுப்பது என்பது தான் உதவி. அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக 25 ஆண்டு காலமாக நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வது என்பது என்னுடைய வழக்கம். இந்த நல்ல சுப நிகழ்ச்சிகள், அவர்களுடைய துக்க நிகழ்ச்சிகள், அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள், எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், அது கோவில் திருவிழாக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்து ஒரு சாதாரண மக்கள், ஒரு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் யார் வேணாலும் என் வீட்டுக்கு வந்து அவர்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற நிகழ்வுக்கு பத்திரிக்கை வைத்தால் அவர்களை எங்கு வைத்தாலும் தேடி சென்று அவர்களுக்கு அவர்களுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக கலந்து கொண்டு வருகின்றேன். நான் இவ்வளவு மக்கள் சார்ந்த பணிகள் நாம் செஞ்சோம். இதுதான் பெரிய சவால். ஒரு நாளைக்கு 28 ஃபங்க்ஷன், ஒரு நாளைக்கு 30 நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு காலையில் ஆரம்பித்தா வீடு கிரகப்பிரவேசம், காது குத்தத்தை, மஞ்சள் நீராட்டு விழா, சீமந்தம், நிச்சயதார்த்தம், திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள், இப்படி காலையிலேருந்து நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்கன்னா அது வந்து பெரிய ஒரு ஒரு மலைப்பாக நம்மளால் பார்க்க முடிகின்ற அளவிற்கு இதுதான் பெரிய ஒரு மக்கள் பிறந்த யாராக இருந்தாலும் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நம் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ அந்த யாரோ ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் வர வேண்டும் என்று நினைப்பாங்க. அதை 100% சாப்பாடெல்லாம் நைட்டு 12 மணி ஆகும், 11:30 மணி, 11:45 பெண்ணும் பிள்ளைகளை திருமண நிகழ்ச்சியில் எழுப்பி அவங்களுக்கு வந்து நாம் அவர்களை வாழ்த்தி விட்டு வந்திருக்கிறோம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நைட்டு வரைக்கும் இந்த மக்கள் சார்ந்த நல்ல முகூர்த்த நாள் வந்ததுன்னு வச்சுங்க. ஆமாம், அன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கும் சார்? உண்மையிலே வீட்டில் கிளம்பும் போது டிஃபனை ஏதாவது கட்டி எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே இல்லாமல் அளவுக்கு திருப்பி வீட்டுக்கு வந்து 11 மணி. என் வண்டியில் யாருமே வண்டியில் ஏறுறதில்லை, என் காரில். ஐயோயோ கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. காரணம் என்ன? எப்போ இவர் கூட போனால் நைட்டு 12 மணிக்கு தந்து விடுவார். எத்தனை நிகழ்ச்சி இருக்குது கேட்டுட்டு தான் என்னுடைய நண்பர்களே வண்டியில் ஏறுவாங்க. அவங்களே உஷாராக தான் இருக்காங்க. அதனால் இவர் கூட போனால் சாப்பிட விட மாட்டார், இவர் கூட போனால் நைட்டு 12 ஆகும் வீட்டுக்கு. அந்த நிலையை நான் என்னுடைய உடல் வறுத்து கொண்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர், என் அண்ணன் திருமணம்னா நான் போகாமல் இருந்தால் எங்கள் அண்ணன் எப்படி நினைப்பார், அதுபோல் அவர்களுடைய சகோதரர்களாக குடும்பத்தில் ஒருவராக அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள், அவருடைய துக்க நிகழ்ச்சிகள் எதையுமே நான் அப்படி ஃபேஸ்புக் மாதிரி தள்ளிடாமல் இது அப்படி எடுத்து வையின்னு சொல்லாமல் அனைத்திலும் கலந்து கொண்டவனாக இருக்கின்றேன், இருப்பேன்.
அது தொடரும். அதனால் இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதத்திலையுமே மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எதுலேயும் ஒன்று அலட்சியமாக இல்லாமல், ரெண்டாவது இங்கே இருக்கின்ற இவ்வளவு நிறுவனங்கள், இவ்வளவு தொழில் சார்ந்த ஒரு பெரிய வளர்ச்சி பாதை, ஒரு வளர்ச்சி பணிகள் நடைபெறுகின்ற பகுதி, தனியார் கட்டுமான நிறுவனங்கள், இப்படி ஏகப்பட்ட தொழில் சார்ந்த பணிகள்லாம் நடைபெறுகிறது. யாரிடமும் தேர்தலுக்காகவோ எந்த ஒரு சூழ்நிலையும் உதவிக்காக அவர்களை நாடாமல், அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பையும் நான் பார்க்காமல், எந்த விதமான பஞ்சாயத்து தலைவராக இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு லிட்டிகேஷன் வாங்கிறது, இடம் வாங்கிறது, விற்கிறது, இது போன்ற எந்த விதத்திலையும் எதிலையும் தலையிடாமல் இவ்வளவு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், தினந்தோறும் என்னுடைய தாய் தந்தைக்கு அவர்களை வணங்கிவிட்டு, உன் பிள்ளைக்கு எப்படி இவ்வளவு நல்ல புத்தியை கொடுத்த, யாரும் மனநோவாத அளவுக்கு எப்படி உன்னுடைய பிள்ளையை நீ வளர்த்து எடுத்த என்று என்னுடைய தாய் தந்தைக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும், என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும், இந்த தொகுதி மக்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் நான் பெருமையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவை செய்த புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மா அப்பாவை நான் தினந்தோறும் வணங்குகின்றேன் என்று சொன்னால், நிச்சயமாக இது என்னையும் நான் பெருமையாக சொல்லலை, ஒரு பொறுப்பிற்காக யார் வீட்டு இடத்திலும் யாரிடமும் கேட்காமல் ஒரு பொறுப்பு நான் சொல்லுவேன். நாம் செய்கின்ற பணியை வைத்து நம்மை தேடி பொறுப்பு வர வேண்டும், பொறுப்பை தேடி நாம் செல்லக்கூடாது என்று எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன். உன்னை நீ தயார்படுத்திக்கொள், உனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கொள், உன்னுடைய வாய்ப்பை ஒரு நிமிடமும் செலவை வீணடிக்காமல் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுவார். அதனால் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள், அதே சமயத்தில் எனக்கு கிடைத்திருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து கொண்டு வந்த இந்த திட்டங்கள் மூலமாக அவர்கள் எனக்கு அளித்த ஊக்கமும் ஆக்கமும் தான் என்னை இவ்வளவு தூரம் மக்கள் சார்ந்த பணி, மக்களுக்கு உதவி செய்வதற்கும். இந்த மாற்றுத்திறனாளிகளாம் டெய்லி ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வருவாங்க. மாற்றுத்திறனாளி வருவதற்கெல்லாம் நான் உதவிகளை தினதும் அந்த 5-10 தேதிக்குள்ளே கொடுக்குறது. இன்னொரு தொடர்ச்சியாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பொங்கல், தீபாவளி, இது போன்ற நல்ல நிகழ்வுகள், கிறிஸ்மஸ், இதுமாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள், இதுமாதிரி எல்லா நிகழ்வுகளிலுமே நாம் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை, அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தந்திருக்கேன் என்று நான் பெருமையோடு சோழிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தார்களோ அதை 100% நான் நிறைவேற்றி தந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் களம் காண்கின்றேன், 3வது முறையாக என்பது எனக்குள்ளே ஒரு பெருமை. இந்த தொகுதி மக்களுக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டுக்களுக்கும் ஆள்படாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக களம் காண்கின்றார். அதனால் அவங்களே வராங்க. அதாவது ஒரு வேட்பாளர் அறிவித்தது வெற்றி பெற்ற பிறகு தான் அந்த மக்கள் வருவாங்க. ஆனால் எனக்கு கழகத் தலைவர் அறிவித்த பிறகு வேட்பாளர் பட்டியல் என் பெயர் வந்ததுமே 3 நாட்கள் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், நகர்நல சங்க நிர்வாகிகள் எல்லாம் என்னிடம் எனக்கு வாழ்த்துக்களை சொல்ல வந்தது என்பது வரலாறு. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், நாம் செய்த பணி அரசியலில் இதோடு நாம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்ததை இவர்களுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை இன்றைக்கு கழகத் தலைவர் மீண்டும் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். சரி, இப்போ இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்றது, நான் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அது இப்போ எதிர்க்கட்சி இல்லையா ஆட்சியில் இருந்தது, அப்பவும் அந்த விஷயங்கள்லாம் எப்படி செய்ய முடிஞ்சது, அது எப்படி இருந்தது சார்? இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றங்கள் எப்பொழுது இருந்தாலும் யாரிடமும் அவர்கள் உதவி செய்ய வந்தவர்கள் கூட நம் மக்கள் பிரதிநிதிகள் நம்மளை அணுகுவார்கள். அப்பொழுது கூட அவர்கள் கொண்டு வருவதை அவர்களை அழைத்து எந்த மக்களோ நேரடியாக அவர்கள் கையாலே கொடுப்பது என்பது என்னுடைய வழக்கம். அவர்களுடைய வாங்கி என் பேரையோ என் சீலையோ போட்டு கொடுக்கறதில்ல. அவர்கள் யார் உதவி பண்ண என்று எண்ணம் வருதுன்றதே பெரிய விஷயம். அதை வர்றவங்களை அவங்களே நேரடியாக அதனுடைய உதவி பண்ணால் நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கணும். அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அதையும் மீறி எந்த ஒரு இயற்கை சீற்றங்களை நீங்கள் சொன்னீங்க, இப்போ கொரோனா நேரத்தில் ஊரடங்கு, பெரிய அளவில் மக்கள் நாம் கொரோனாவில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பது நாம் செய்த நல்ல காரியங்கள் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருந்த
நம்முடைய முதலமைச்சராக இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு கழக நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சு யாருக்கெல்லாம் உதவி வேண்டும் என்பது தொலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க. அங்கே எடுத்தோம்னா அங்கே எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாம் சென்று அதையெல்லாம் வழங்கி கொண்டு இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய பெரிய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள், அவர்கள் ஒரு பெரிய அளவில் மக்கள் வறுமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாரும் நம்ம நன்கு தெரிந்தோம். அதனால் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நிறைய பணியில் இருந்தோம். நிறைய உதவிகள் பண்ணி கொண்டிருந்தாலும் எல்லா ஏரியாவுக்கும் தொகுதி முழுவதும் சென்றடைய வேண்டும். தொகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் மூலமாக அது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எனக்கு சிந்தனையில் ஒரே இடத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை அடுக்கி அந்த இடத்துல எல்லா நிர்வாகிகளையும் வரவழைத்து அவர்களுக்கு பிரித்து கொள்கிறார். அது தமிழ்நாட்டினுடைய இன்றைய துணை முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தான் மருத்துவ மன்ற மக்கள் நலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் நீங்கள் சமூக வலைதளத்தில் தெரியும். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடுக்கி கொடுத்தது என்பது எல்லாரும் அந்த ட்விட்டர்லலாம் போட்டாங்க. இது தஞ்சை நெல்காலஞ்சியமா சீன மதில் சுவரா என்றெல்லாம் போட்டாங்க. அந்த அளவிற்கு பெரிய அளவில் பண்ண அது ஒரு பெரிய எனக்கு மற்றவர்கள் உதவி செய்து ஏகப்பட்ட உதவி செய்து கோவில் திருவிழாக்களுக்கு நல்ல நிகழ்வுகளுக்கு எல்லா விதத்திலையும் பள்ளி கட்டிடங்களுக்காக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மசூதி எல்லா விதத்திலும் உதவிகள் செய்திருந்தாலும் அன்று செய்த உதவி என்பது என் மனதில் இன்றைக்கு அந்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு நேரத்தில் நினைவூட்டும் இல்லையா ஃபேஸ்புக்கில், அப்போ வரும்போது அது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அளிக்கிறது. சுனாமி நேரமாக எந்த ஒரு இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் என்னால் முடிந்ததை நான் செய்வது வழக்கமாக, என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை உள்வைத்து கொண்டு இன்றைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அது தொடர வேண்டும் என்று நானே நினைக்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணதே வரும்போது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும் இல்லையா? நிச்சயம் நிச்சயம். நாங்களே கோரிக்கை சொல்லியிருக்கோம், அதை கண்டிப்பாக செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணார் அண்ணன் அரவிந்த் அண்ணன். அது ஏடிஎம்கே பீரியடில் அது செயல்பட முடியல. ஆனால் அடுத்து தானை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு விஷயத்தை இதை போய் எடுத்து சொல்லி இதை கண்டிப்பாக இதை கொண்டு வரணும். 1,20,000 மக்கள் இங்கே அண்ணல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு முக்கிய சுகாதாரம் தான். நான் இந்த ஊரில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எதனா பிரச்சனைனா நாங்கள் ரொம்ப லாங் போயிட்டு ரொம்ப அதுவே ஸ்ட்ரெயின் பண்ணி அதுவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கே ரொம்ப முடியாமல் ஆகிற அளவுக்குலாம் இருந்துச்சு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த எம்எல்ஏ ஐயா அரவிந்த் ஐயா இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் எங்களுக்கு பயன்படுது. ஒரு ஆபத்து அர்ஜென்ட் நைட்டு எதனா கூட இப்போ டக்குன்னு ஓடி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப யூஸாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப லாங்கு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணின்னு போகும்போது அந்த ஜிஹெச்சுக்கெலாம் உடம்பு சரியில்லாதவங்களாம் ரொம்ப உடம்பு சரியில்லாத அளவுக்கு ஆகிற அளவுக்கு எங்களோட சூழ்நிலை இருந்துச்சு ஒரு 20 வருஷமாக. இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு திறந்து வச்சுக்கிற அரவிந்த் சாமி ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயா உதவியால் இதை திறந்து இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே சூழ்நிலை எங்களுக்கு இன்னும் நல்லா வந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம். இந்த ஆட்சி இனிமே தொடர மாதிரி இருந்துச்சுன்னா இதே ஆட்சிக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட எல்லாமே இந்த ஏரியா மக்கள் எல்லாமே நல்லா இருப்போம். அதனால் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லாமே உள்ள நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறாங்க. டாக்டர்ஸ்லாம் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நைட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி சொன்னாலே நைட்டுன்னு கூட பார்க்காம கூட அவர் அந்த வீட்டாண்ட என்ன பிரச்சனைன்னு பார்க்கக்கூடிய மனுஷன் அவர். நாங்கள் இருக்க ஏரியா ஹவுசிங் போர்டு தான், கண்ணகி நகர். இது ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட இப்போ நிறைய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிறையவே நடந்திருக்கு. கண்ணகி நகர்னு சொன்னாலே ரொம்ப திருட்டுத்தனம், பொறுக்கி பசங்க தான் இருக்குது. ஸ்கூல்லாம் போகாதுங்க பிள்ளைங்க, ஊர் சுற்றி திரியும் தான் பேர். இந்த காலம் மாறி இப்போ எங்களுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்காக இப்போ புதுசாக வர தலைமுறையினருக்கு நிறைய ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. வயசானவங்களுக்கு கூட முதியோர் கல்வி அந்த மாதிரி சொல்லி எல்லாருமே சும்மா இல்லாமல் நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லைப்ரரி இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. ஸோ இதனால் நிறைய பிள்ளைங்க பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் கூட சும்மா ஓப்பன் பண்ணிட்டாங்க எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம். அந்த மாதிரிலாம் இல்லை, நிறையவே புக்ஸ் இருக்குது. ஸ்கூல் முடிச்சதும் நிறைய பிள்ளைங்க ஓடி ரெஃபர் பண்ணுறதுக்கு வராங்க. இப்போ நான் எக்ஸாம் டைமில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு இருக்கிறதுக்கும் கண்ணகி நகர்ன்ற பேரே மாறி இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, எஜுகேஷன்லேயும் சரி, எல்லா முறையிலையுமே நல்ல ஒரு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தளபதி அவங்க தான். இதை ஓப்பன் பண்ண நம்ம உதயநிதி சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. நாங்களும் எல்லோரும் பார்த்தோம். எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ திரும்பவும் அவரே வந்தாலும் எங்களுக்கு வரணும், இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நாங்கள் 2002 3 நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வந்தோம். அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரோடு இல்லை, தண்ணி இல்லை, பஸ் இல்லை, எதுவுமே இல்லாத நாங்கள் ரொம்ப இந்த ஊரை ரொம்ப சிரமப்பட்டோம்.
வேலை வெட்டிக்கு போக முடியல, ஆட்டோ இல்லை எல்லாம். இப்போ வந்து இந்த 5 வருஷமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. என் பெரிய மகன் இறந்துட்டான். சின்ன பையன், அவன் அயன் வேலை, அவனை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். 1000 ரூபாய் போடுறாரு. ரேஷன் பொருளுங்க நல்லபடியாக வருது இந்த 5 வருஷமாக. மறுபடியும் அந்த ஆட்சி மலரணும். எந்த ஆட்சியை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. மறுபடியும் அந்த ஆட்சி மலரணும். அவர் ஆமாம், எல்லாமே அவர் செய்தார். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு எல்லாமே டிப்போ கட்டியிருக்காரு. எல்லாமே நல்லா செய்கிறாரு. தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ எங்களுக்கு தண்ணி பிடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி வருது. காலையில் 5 மணிக்கு விட்டா 10 மணி 11 மணி வரைக்கும் நல்லா தண்ணி வருது. இப்போ எங்களுக்கு ஈஸியாக மேலே போட்டு டேங்க் வச்சு எல்லாம் டைல்ஸ் போட்டு விட்டாரு. அது முன்னாடி அனலில் நாங்கள் இருந்தோம். இப்போ டைல்ஸ் போட்டு விட்டாரு. இப்போ டேங்க் வச்சுருக்காரு. அதையும் நல்லபடியாக செய்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. அவர் ஆட்சி மலரணும், அவர் ஆட்சி நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். இந்த கலைஞர்னு வந்ததுலேருந்து எந்த குறையும் கிடையாது. நல்லா பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது. அந்த அளவில் நான் இங்கே வந்து 22 வருஷம் ஆகுது. நல்ல விதமாக தான் எல்லாமே இருக்குது. எந்த குறையும் கிடையாது.